வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ஆஃபீஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே. ஸோ ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதுக்காக வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வரதுக்காக. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நான் அவங்கள பிக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ ஒர்க்கிங் டேங்கிறதுனால 2 பேராலையுமே லீவ் எல்லாம் போட முடியல. அதனால் 2 பேருமே ஒர்க் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். நாங்கள் போனது பாத்தலில் இருக்கிற இந்த ஹிந்து கல்ச்சுரல் சென்டருக்கு தான். இந்த கோயில் நான் ஆல்ரெடி என் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோபுரம்லாம் வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் மாதிரியே இருக்கும். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால எடுக்கலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமிக்கு ஸ்பெஷல் அர்ச்சனைலாம் பண்ணாங்க. நாங்களும் அங்கே அர்ச்சனை கொடுத்துருந்தோம். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது அங்கே பக்கத்தில் இருக்கிற சென்னை கெஃபே அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். உள்ளே போனோன்னே செம்ம சர்ப்ரைஸுங்க. புறநானூரெல்லாம் வச்சு எழுதி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. அதை தாண்டி உள்ளே போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதியார் கவிதை. இந்த ஊரில் வந்து தமிழெல்லாம் பார்க்குறதே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையோட. உள்ளேயும் நல்லா வந்து ஹோட்டல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்னை கெஃபேன்ற பேர் கேள்வியே படலை நான். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம்ல அந்த சொப்பு சாமான்லாம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்தே இல்லை. அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே. அருவாமனைலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. அப்புறம் அவங்க ஹோட்டலில் மேலே உள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய திருக்குறள் எழுதி போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த ஹோட்டல். ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்கும்போது மெனுவில் வந்து நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம சவுத் இந்தியன் தமிழ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இட்லியில் இறங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பொடி இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்னமோ தெரியல, அவருக்கு இட்லி மேலே எனக்கு பயங்கரமான ஒரு கிரேவிங். நான் வந்து இடியாப்பம் தேங்காய் பால் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் பூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் வெளியில் வந்து சாப்பிட்றோம் நாங்கள். இன்றைக்கி நாள் எங்களுக்கு மகாலட்சுமி தரிசனத்தோட, பாரதியார் கவிதையோட, நம்ம ஊர் சாப்பாட்டோட சூப்பராக போச்சுங்க.